கெப்லரின் கோள்களின் இயக்கத்தின் முதல் விதியின்படி கோள்கள் டேஷ் உள்ளே நகர்கின்றன. ஆன்சர் நீள்வட்ட சுற்றுப்பாதைகள். உடலில் நேரியல் அழுத்தத்திற்கும் நேரியல் விகாரத்திற்கும் உள்ள விகிதம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா இளம் மாடுலஸ். ஒரே மொத்த எடை மற்றும் அதே எரிபொருள் விநியோகத்திற்கு ஒற்றை நிலை ராக்கெட்டை விட பலநிலை ராக்கெட் விரும்பப்படுகிறது. ஏனெனில் பலநிலை ராக்கெட் மூலம் அடையப்படும் இறுதி வேகம் அதிகமாக உள்ளது. 27 டிகிரி செல்சியஸ் என வெளிப்படுத்தப்பட்டது 300 கெல்வின். 2 மின்தடையங்கள் மதிப்பு 10 ஓம்ஸ் இணைக்கப்படும் போது கலவையின் பயனுள்ள மதிப்பு 5 ஓம்ஸ். C14 அரை ஆயுள் காலம் 5600 ஆண்டுகள் ஆனது. அதன் ஆரம்ப அளவின் 1/4 ஆக எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது அப்படின்னா 11200 ஆண்டுகள். ஒளியாண்டு என்பது இதன் அலகு தூரம். பூமியில் ஒரு பொருளின் எடை 60 கிலோகிராம் எடை என்றால் சந்திரனின் மேற்பரப்பில் அதன் எடை டேஷாக இருக்கும் அப்படின்னா 10 கிலோகிராம் எடை. பாதரசத்தின் ஒரு சிறிய துளி கோளானது மேற்பரப்பு விசை. லென்ஸின் அலகு டெசிபல். சூரிய குடும்பத்தில் உள்ள மிக சிறிய கோள் புளூட்டோ. ஒளி சூரியனிலிருந்து பூமிக்கு பயணிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 8.33 நிமிடம். ஒரு குவிந்த லென்ஸ் ஒரு திரையில் தொலைதூர பொருளின் படத்தை உருவாக்குகிறது. லென்ஸின் மேல் பாதி ஒரு காகிதத்தால் தடுக்கப்பட்டிருந்தால் படத்தின் கீழ் பாதி துண்டிக்கப்படும். ஒரு மின்மாற்றி மின் அழுத்தத்தை மாற்றுகிறது. பொதுவாக உலோகத்தின் வெப்பநிலை உயர்த்தப்படும் போது அதன் கடத்துத்திறன் குறைகிறது. 1 கிலோவாட் மணி நேரம் என்பது இதன் அலகு ஆற்றல். பின் வருவனவற்றுள் ஒன்று செயற்கைக்கோள் தொடர்புக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா மைக்ரோ அலைகள். அலை நீளத்தின் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தவும். ஃபஸ்ட்டு மைக்ரோ அலைகள், அகச்சிவப்பு, புற ஊதா கதிர்கள், காமா கதிர்கள். வானவில்லின் வெளிப்புற விளிம்பின் நிறம் இருக்கும் சிவப்பு நிறமாக இருக்கும். நாணல் கண்ணாடி இடத்தின் வழியாக பார்த்தால் பச்சை இலைகள் தோன்றும் நீல நிறம். ஒரு பொருள் உறிஞ்சப்படுவதால் டேஷ் நிறம் அடைகிறது அப்படின்னா பார்க்கக்கூடிய நிலை. பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறதுனா அனிமோமீட்டர், காற்றின் வேகம். பின் வருவனவற்றுள் எது வண்ணங்களின் சரியான வரிசை அப்படின்னா நீலம், பச்சை, மஞ்சள். தேங்க்யூ.